அனைவருக்கும் வணக்கம். கோவில்லேருந்து எதற்காக காசு எடுத்து ஸ்கூல் காலேஜ் கட்டுறீங்க என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று கேட்டாருங்க. அவ்வளவுதாங்க. இந்த திமுக லாபி ஒட்டுமொத்தமாக அவர் மீது ஒரு ஹிட் ஜாப் நடத்திட்டு இருக்காங்க. அவர் என்ன கேட்டாரு? அரசாங்கம் ஒரு ஸ்கூலோ இல்ல காலேஜோ கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்கம் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்து கட்டுங்க. எதற்காக கோவில் காசை வந்து டார்கெட் பண்றீங்க? திமுக காரங்களுக்கு கோவில் இருக்கிற காசுனா அப்படியே உறுத்துது போல, கோவில்னாலே பிரச்சனை தான் திமுக இருக்கு என்று அவர் ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. ஆனா திமுக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும், குறிப்பாக இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் இதை வந்து ஓவரா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க, கல்வியின் தெய்வம் சரஸ்வதியாம், இந்த சரஸ்வதி கிட்டே இருந்து காசு எடுத்து செலவு பண்ண என்னப்பா தப்பு? ஸ்கூல் கட்டக்கூடாதா? இதை கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சியினர். ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா தமிழகத்துல கோவில்களுடைய நிலை என்னவாக இருக்கு, எதற்காக தமிழகத்துல ஆலயங்களை விட்டு அரசு வெளியேற வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வைக்கிறோம் என்பதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் புரியும். இது தொடர்பாக நம்மளுடைய சேனல்லேயே TR ரமேஷ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேட்டி அளிக்கும் போது ஆதாரப்பூர்வமாக அறநிலைத்துறையில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை அவர் வந்து அம்பலப்படுத்தியிருப்பாரு. இங்க எதற்கெல்லாம் கோவில் காசு செலவழிக்கப்பட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கோவில்ல இருந்து காசு எடுத்து எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு செலவழிக்கிறது, முந்திரி பக்கோடா சாப்பிடுறதுல இருந்து டாய்லெட் சீட் வாங்குற வரைக்கும் கோவில்ல இருந்து காசு எடுக்கிறது, நாங்க கல்ச்சுரல் சென்டர் கட்டுறோம் என்று கோவில்ல இருந்து காசு எடுக்கிறது, நாங்க காலேஜ் கட்டுறோம் என்று கோவில்ல இருந்து காசு எடுக்கிறது, நாங்க வளர்ச்சி பணியில் ஈடுபடுறோம், ரோடு போடுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், கோவில் காசு எடுக்க வேண்டியது. இந்த ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி என்ற மாதிரி காசு இல்லையா, எதுக்கு கோவில்லாம் இருக்கு, எல்லாத்தையும் வாழி வழிச்சு எடு. இந்த ஆட்சி முடிவதற்குள் கோவில்ல இருக்கக்கூடிய பணம் ரொக்கமாக இருந்தாலும் சரி, இல்ல சொத்தாக இருந்தாலும் சரி, அதை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறி பிடித்த மிருகங்கள் போல செயல்பட்டு இருக்காங்க இவங்க. பொதுவாக தமிழ்நாடு என்றாலே லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் என்று தான் சொல்லுவாங்க, கோவில்களின் பூமி. அவ்வளோ கோவில்கள், நீங்க பர் கேபிட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு மக்கள் தொகைக்கு எவ்வளவு கோவில்கள் இருக்கு என்ற அந்த ரேஷியோன் படி இந்தியாவிலேயே அதிகபட்சமான கோவில்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எத்தனையோ படையெடுப்புகளை தாண்டி கம்பீரமாக நின்று கொண்டிருந்தன. ஆனா கடந்த ஒரு 60 ஆண்டுகள்ல மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டன. காரணம் என்ன என்று உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆட்சியாளர்கள் தான். மாறி 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 பாத்தீங்கன்னா இங்கு கோவில்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, அபகரிக்கப்படுகின்றன. அறநிலைத்துறை ரெக்கார்ட்ல இருந்தே கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் காணோமாங்க. அதாவது முன்னாடி எவ்வளவு இருந்தது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இல்ல, கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அப்படியே இப்போது பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 47,000 முதல் 50,000 ஏக்கர் காணவில்லை என்று சொல்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க நம்ப முடியும்? அப்போ இவர்களுடைய அலட்சிய போக்கு, மெத்தன போக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, கோவில்களுடைய பராமரிப்பு அவ்வளவுதான் இருக்கு. அதையும் தாண்டி இங்க உங்களுக்கு உபரி நிதி இருக்கு, கோவில்ல காசு எடுத்து செலவு பண்ற அளவுக்கு, காலேஜ் கட்டுற அளவுக்கு இங்க உபரி நிதி இருக்கான்னு கேட்டோம்னா, இங்க ஆயிரக்கணக்கான கோவில்கள், கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல 10,000க்கும் கீழே தான் வருமானம் இருக்கு. ஆண்டு வருமானமே 10,000 தான், மாசம் கிடையாது. ஆண்டு வருமானமே 10,000 என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கும் கீழே, ஒரு சில கோவில்களை 20 ரூபீஸ்க்கு கீழே. அப்போ ஒரு விளக்கேற்ற கூட காசு இல்ல, ஒருவேளை பூஜை விடுங்க, விளக்கேற்ற கூட காசு இல்லாம, பூஜைக்கு வழி இல்லாமல் அம்போ என்று விடப்பட்ட கோவில்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கோவில் காசை எல்லாம் அங்கேருந்து சுரண்டி எடுத்து நாங்க கலாச்சார மையம் கட்டுறோம், வளர்ச்சி பணிக்காக செலவிடுறோம். இப்போ கோவில் காசு எடுத்து காலேஜ் கட்டினீங்கன்னா மக்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒரு எமோஷனலா பிளே பண்றாங்க பாருங்க. இப்போ அதுக்கு எதிராக பேசிட்டோம்னா, நீ பாரு கல்விக்கு எதிராக பேசுற, மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்கும் விதமாக நீ பேசுற, கல்வி கனவுல மண்ணள்ளி கொட்டுற, நீங்க உங்களுக்கு 1008 இன்கம் சோர்ஸ் இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்கள் குடிக்கிற காசிலும் மக்கள் கும்பிடுகிற காசிலும் இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு.
50,000 கோடிக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி டாஸ்மாக் ஒரு பக்கம். அந்த அதர் ஹேண்ட் கோவில்களில் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் என்று 12% டாக்ஸ், 4% ஆடிட் ஃபீஸ், ஆக மொத்தம் 16% எடுத்துட்டு ஆடிட்டாவே சரியா பண்றாங்கன்னா அவ்வளோ ஆடிட்ல அவ்வளோ குளறுபடிகள். அறநிலைத்துறையினுடைய வேலை என்ன? கணக்கு வழக்கு பார்ப்பது. சரி, கணக்கு வழக்கையாவது ஒழுங்கா பார்க்கிறீங்களான்னா அதுவும் பார்ப்பது கிடையாது. அப்படி பார்த்திருந்தா இந்த 50,000 ஏக்கர் காணாமல் போனது எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்களே? கிடையாது. சரி, யானைக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம் என்று கிளம்ப வேண்டியது. இதெல்லாம் கோமா வந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பா வருது. யானைக்கு ஸ்விம்மிங் பூல் யாராவது கட்டுவாங்களா என்று சொல்லி காசு ஆட்டை போட வேண்டியது. இங்க அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை பத்தி பட்டியலிட்டு பேசணும்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். நம்ம சேனல்ல இது தொடர்பாக பேசிய பிளேலிஸ்டையே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த பிளேலிஸ்ட்ல தமிழக கோவில்கள் எந்த நிலையில இருக்கு, பல படையெடுப்புகளையும் தாண்டி கம்பீரமாக இருக்கக்கூடிய கோவில்கள் இப்போது சிதைந்து கொண்டிருக்க நம்முடைய கண்ணு முன்னாடி. நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ், கலை பொருட்கள், அதையெல்லாம் இந்த வாட்டர் கண்ணை வச்சு பீச்சி அடிச்சு அதையெல்லாம் நாசமாக்குறாங்க. ட்ரில் போட்டு குழி தோண்டி கம்பி நடுறாங்க, கோபுரங்களை சிதைக்கிறாங்க. இதுல மாணவர்கள்ட்ட போய் திமுகவுக்கு என்று ஒரு மாணவர் அணி இருக்கும், அவங்களுக்கு சார்ந்த மாணவர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் போராட்டம் பண்ணுங்க. பாருங்க, எடப்பாடி யாரும் கல்வி கற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால எல்லாரும் போராட்டம் பண்ணுங்க என்று தூண்டி விட்டுருக்காங்க. அவங்களும் பாவம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கோயில் வருமானத்தில் திமுக அரசு கல்லூரிகளை கட்டுவது நியாயமா என்று பழனிசாமி பேசியிருந்தார். அதனை தற்போதுதான் நாம் பார்த்தோம். அதற்கு கண்டனம் தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. என்ன, நீங்க உங்களை போன்ற பொதுமக்கள் என்று அந்த பப்ளிக் கேதரிங்ல பார்த்து சொல்றாரு, உங்களுடைய உழைப்பால நீங்க கோவில் தழைக்க வேண்டும், கோவில்ல பூஜை புனஸ்காரம்லாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்க போய் கொடுக்குறீங்க. ஆனா அதை அப்படியே மடைமாற்றி அதை தூக்கி நாங்க காலேஜ் கட்டுறோம், ஸ்கூல் கட்டுறோம் என்று செய்வது, இதைதான் சதிச்செயலாக பார்க்கிறார்கள், மக்கள் பார்க்கிறார்கள் என்றுதான் அவருடைய கருத்து. அதை தான் இன்னொன்னு சொல்றாரு, அரசாங்கத்துக்கிட்ட வேற காசே கிடையாதா? அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்க எத்தனை மருத்துவக் கல்லூரி கட்டி கொடுத்துருக்கோம், அப்போலாம் நாங்கள் எங்கேயும் அதுக்கு பணம் வந்துச்சு, இப்போ திமுக ஆட்சினா மட்டும் கோவில்ல இருந்து எடுக்கிறீங்களே, இது எப்படி நியாயம் என்று தான் கேட்கிறாரே தவிர எந்த இடத்துலையுமே எதுக்கு காலேஜ் கட்டுறீங்க, எதுக்கு ஸ்கூல் கட்டுறீங்க, எல்லாரும் போய் மாடு மேய்ங்க என்று அவர் சொல்லிவிட்டதாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க, சுத்திக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லிக்கிட்டு. அதனாலதான் இந்த இடத்துல இந்த பதிலடி பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பல மக்கள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையிலிருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? இத்தனை நாட்களாக பாஜக இதை பேசிக்கொண்டே வந்தது. இங்கு எப்படி அறநிலைத்துறை அட்டூழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு என்று பேசிக்கொண்டே வந்தது. நேற்று அதிமுகவும் அதை எடுத்து பேசி இருப்பது பெருமளவில் வரவேற்கத்தக்கது. உண்மையான கருத்துக்களை யார் பேசினாலும் வரவேற்போம். இங்கு இதை பேச வேண்டும் என்று பாஜகவுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுக்கவில்லை, அனைவரும் பேச வேண்டும். இப்போது ஒரு கூட்டணி இருக்கிறதுனால அதிமுகவால இன்னும் அடிச்சு ஆட முடியுது. ரொம்ப சுதந்திரமாக எடப்பாடி பாத்தீங்கன்னா அந்த மேடையில கூட மனசுல இருக்கிறத பேசுற மாதிரி தான் இருக்கு. தன்னுடைய மனசுல இத்தனை நாட்களாக அறநிலைத்துறை பத்தி இப்படி ஒரு ஒப்பீனியன் அவர் வச்சிருந்தாரு, அது இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. வி வெல்கம் இட். அதனால நம்ம சொல்றது எல்லாமே திமுக ஆட்சி தயவு செஞ்சு மடை மாற்றாம உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. என்னது? இந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய வேலை. அந்த நிர்வகிக்கக்கூடிய வேலையை சரியா செய்யுங்க. நேத்தி கூட பாத்தீங்கன்னா மணப்பாறை அருகே குடித்து விட்டு ஒரு ஆசிரியர் பள்ளிக்கு போயிருக்காரு. அந்த மாணவர்களா கதறாங்க. அந்த ஆடியோல நீங்க கேளுங்க. இந்த பள்ளிக்கு என்று நிரந்தரமான ஆசிரியர் கிடையாது என்று சொல்றாங்க. ஆனா நாங்க திராவிட மாடல் நம்பர் 1, திராவிடன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்ல எஜுகேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா என்று தம்பட்டம் அடிச்சுக்கிறது வேற முதல்வர் அவர்கள். இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம். எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல. இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. உட்கார முடியல அந்த வாத்தியார்னால. இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்குன்னு தெரியும். திருநெல்வேலி மாவட்டத்தில் 17 வயது சிறுமி போதை காரணமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்ற ஒரு செய்தியும், வள்ளியூர் அருகே இன்னொரு அதிர்ச்சியூட்டும் செய்தி, 71 வயது மூதாட்டியை நகைக்காக அடித்து கொண்டிருக்காங்கிற ஒரு செய்தியும்,
இது போன்ற நிறைய செய்திகள் தினம்தோறும் நம்ம வந்து பேப்பர் திறந்து பார்த்தோம்னாலே இது மாதிரியான செய்திகள் தான் வந்து கொண்டே இருக்கு. உங்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கை சரி செய்யுங்க. நீங்க ஏவி விட்டுருக்கீங்க இல்லையா கூலிப்படை எடப்பாடி அவர்களுக்கு எதிராக, அதுக்கு வந்து கட்டுப்படுத்தி வைங்க. தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம். இந்த கட்டிங் ஒட்டிங்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் பண்ணதான் போறாங்க. ஆனா அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. தினம்தோறும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பொய் பிரச்சாரத்துக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்போம். பிளஸ் நம்மளுடைய கேள்விகளை முன் வச்சுட்டே இருப்போம், பதில் கிடைக்கும் வரை. கடைசி 2 வீடியோவாக 2 கேள்விகளை முன் வச்சிருந்தேன். முந்தானத்துக்கு நான் பேசின வீடியோல நிர்மலா சீதாராமன் அவர்களை ஒரு ஏஐல சித்தரித்து ஜிஎஸ்டினால தான் இங்க ஏழை எளிய நடுத்தர மக்களால வீடு கட்ட முடியல என்று சொன்னீங்க இல்லையா? நீங்க உங்களுடைய ஆட்சியில சொத்து வரி, பத்திரப்பதிவு துறையில நடக்கக்கூடிய அந்த விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு எல்லாம் பண்ணிட்டீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க போய் நிர்மலா சீதாராமனை பத்தி பேசலாமா என்று கேட்டிருந்தோம். அதை மீண்டும் இன்னைக்கு அந்த கேள்வியை மீண்டும் முன்வைக்கிறோம். அடுத்ததாக நேத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு விடுதிகளுடைய லட்சணத்தை படம் முடிச்சு காட்டியிருந்தோம். இந்த லட்சணத்துல நீங்க சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் என்று பேர் மாத்திட்டா, பேர் வச்சுட்டா சோறு வச்சுட்ட மாதிரி ஆயிடுமா என்று கேட்டிருந்தோம். இந்த 2 கேள்விகளையும் மீண்டும் இன்னைக்கு கேட்டுக்கலாம். தினம்தோறும் இந்த 2 கேள்வி நம்ம கேட்டுட்டே தான் இருக்க போறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள், அடுத்தடுத்து கேள்விகளாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி பதில் கிடைக்கும் வரை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அதனால அதிகபட்சம் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம்.